ரயில்களில் பயணிகளுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா? தீ விபத்து நிகழாமல் தடுக்கவும் ஏற்பட்டால் உடனே அணைக்கவும் ஏற்பாடுகள் உள்ளனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதனை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதுத்துறை நிறுவனங்களில் நாட்டிற்கு அதிக வருவாய் ஈட்டித் தருவதில் ரயில்வேவிற்கு முக்கிய பங்கு உண்டு. ஓடும் ரயில்களில் தீ விபத்துகள் அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக சுமார் 2500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு ரயில் பெட்டிகளிலும் தீ விபத்து ஏற்பட்டால் ஒலி எழுப்பி எச்சரிக்கும் கருவிகள் பொருத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது வரை அந்த கருவிகள் எந்த ரயிலிலும் பொருத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயிலில் பெருங்குடி ரயில் நிலையம் அருகே தீ விபத்து ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான ரயிலில் தீ எச்சரிக்கை கருவி உட்பட தீ தடுப்பு சாதனங்கள் இல்லை என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. ஸ்பேர் பார்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வழங்கப்படுவதே இல்லை என்பதுதான் தொழிலாளருடைய குற்றச்சாட்டு. உதாரணமாக என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது மெக்கானிக்கல் பகுதிக்கு பொருள்கள் வருகின்றன. ஆனால் எலக்ட்ரிக்கல் பழுதடைந்தால் அந்த பொருள்களை மாற்றுவதற்கு தேவையான பொருள்கள் கிடைப்பதே கிடையாது. பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றினாலே இதுபோன்ற விபத்துகளை பெருமளவில் தவிர்க்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நான் ஸ்ரீதரன் போன்ற மிகச்சிறந்த அறிஞர்களை கொண்ட தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவை முதலில் அமைக்கணும். இதுக்கு தமிழக அரசும் அழுத்தம் கொடுக்கணும். தமிழக அரசு, அதுக்கப்புறம் சதர்ன் ரயில்வே துறை எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதற்காக ஒரு வல்லுநர் குழுவை அமைத்தால் தான் அவர்கள் தான் இந்த தீர்வை நோக்கி கொடுக்க முடியும். ஏற்கனவே இந்த கோளாறு உண்டைக்கு நேற்று கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த கோளாறு இருந்திருக்கும். 1 முறை 2 முறை 3 முறை பரிசோதனை பண்ணியிருப்பாங்க. நிவர்த்தி செய்யாமல் அதையே ஓட்டிக்கிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? யாரோ போகிறாங்க, யாரோ வராங்க, எப்படியோ சம்பளம் வருது, எப்படியோ சம்பளம் வாங்குகிறோம் போகிறோம் என்று அதிகாரியினுடைய அலட்சிய போக்கினால்தான் இந்த ரயில்வே துறையினுடைய தீ எரிப்பு, பாதுகாப்பின்மை, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு பாதுகாப்போடு ரயிலில் போகிறதற்கு எண்ணம் வரவில்லை. ரயில்வே துறையின் தாரக மந்திரமான வேகம், சுகாதாரம், பாதுகாப்பு போன்றவற்றை வெறும் பெயரளவில் அல்லாமல் நடைமுறைப்படுத்தி பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக எழில் மற்றும் பாஸ்கரன்.